ஓசூரில் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு ராமநாயக்கன் ஏரி முதல் ஆர்ச்சி சர்ச் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜமுத்தையா தலைமை தாங்கினார். ஓசூர் மாநகராட்சி நகர சுகாதார அதிகாரி திருமதி டாக்டர் அஜிதா கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செயின்ட் பீட்டர்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தாய்ப்பால் தினத்தினை முன்னிட்டு முக்கியத்துவத்தை பற்றி வசகங்கள் அடங்கிய பதகைகளை கைகளில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை தாய்மார்களுக்கு உணர்த்தும் விதமாக டாக்டர் ராஜமுத்தையா அவர்கள் பேசுகையில், உலக தாய்ப்பால் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. 10 மாதங்கள் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் குழந்தை முதல் சுவைப்பது அன்னையின் தாய்ப்பால். இதுதான் குழந்தையின் முதல் உணவு. குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் புரதமும் அடங்கியுள்ளது. அனைத்து விதமான சத்துக்களும் சரியான விகிதத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ளது. தாய்ப்பாலில் உயர்ந்த சதவீத கலாட்டோஸ் அதிக அளவில் உள்ளதால் இளம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். உடல் வளர்ச்சிக்கான சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் தாய்ப்பாலில் இருக்கிறது. உலகில் கலப்படமில்லாத தாய்ப்பால் மட்டுமே என்று உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேரணியில் கலந்து கொண்ட டாக்டர் கினிஸ் ஆங்கல், டாக்டர் அரவிந்த், டாக்டர் மோனிகா, டாக்டர் கொன்சி, திருமதி லீலா, அன்பன் சேவியார், செல்வராஜ், PRO சந்துரு, சுகாதார ஆய்வாளர், நர்சிங் கல்லூரி ஊழியர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.